இன்றைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற விடயங்களாக இந்த கடற்படை தளபதியினுடைய கைதும் பிணையும் அமைந்திருக்கிறது. கடற்படை தளபதி செய்தார் என்று சொல்லப்படுகின்ற அவரது வரம்பு மீறிய செயற்பாடு காரணமாகவே அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் தெரியப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாக விரிவாக ஆராயப்போகிறோம். இந்த கரகட்டாவின் மனைவியிடமிருந்து பெறப்பட்ட பணம் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்சவிடம் இருக்கிறதா என்பது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றப்புலனாய்வு பிரிவும் இன்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையிலே 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணையை குழப்புவதற்கு பல சக்திகள் முனைப்பு காட்டி வருகின்றன என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். அதன் பின்னணி யார் அவற்றை குழப்ப முற்படுகிறார்கள் போன்ற செய்திகளையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான விடயத்துக்கு வரலாம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், இந்த வசந்த ஹர்னஹோட பிரிட்டானியா அரசாங்கமும் அமெரிக்கா அரசாங்கமும் பயணத்தடையும் சொத்து முடக்கமும் விதிக்கப்பட்ட ஒருவர். இவர் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை காட்டி இவருக்கு எதிரான பயணத்தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அங்கு விசாரணையின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இவருக்கான ஒரு அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்த வேளையில் அது தனக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்து அதற்கு வருவதற்குரிய ஏற்பாடுகளை தவிர்த்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்த அவர் விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவின் மகன் ரோஜித ராஜபக்ச. இந்த ரோஜித ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கடற்படை நியமனம், இந்த நியமனத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட இழுபறிகள், இவற்றின் காரணமாக ஒரு தகுதி நிலை குறித்து பேசப்பட்டு வந்தது. தகுதி நிலை குறைப்பு ஏற்படுத்தப்பட்டு அவருக்காகவே ஒழுங்குபடுத்தப்பட்டு சட்டங்கள் மாற்றப்பட்டு அவற்றின் அடிப்படையில் அவர் அந்த பதவி நிலைக்கு உள்வாங்கப்பட்டார் என்பதுதான் பெரும்பாலான விடயமாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச குடும்பங்கள் செய்த ஒவ்வொரு ஊழல்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அண்மையிலே சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா இவரது அரசாங்கம் செய்தது என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான தகவலை வெளியிட்டிருந்தார். அதன் பிற்பாடு இந்த புதல்வர்களது கல்வி நிலை தொடர்பாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. மூத்த மகனின் லோயர் பட்டம் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. அவரது சட்ட படிப்பு நியாயமற்றது என்பது தொடர்பான கருத்துக்களும் பல வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலைமையில் அடுத்த புதல்வரது இந்த பிரச்சனை இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக இன்றைய தினம் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவரை வசந்த ஹர்னஹோடாவை இன்றைய தினம் கைது செய்திருந்தார்கள். அதன் பிற்பாடு அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்ற அவர் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இன்று ஊடகங்களிலே பேசப்பட்டிருந்தன. உங்கள் பலருக்கு தெரியும், இந்த கன்சைட் வதை முகாமில் வைத்து பல்வேறுபட்ட இளைஞர்களை இவர் வதைத்தார் என்று சொல்லப்படுகிறது. 2008-2009 காலப்பகுதியிலே கொழும்பிலே பல்வேறுபட்ட இடங்களிலே தமிழ் இளைஞர்களை கடத்தி அவர்களது பெற்றோர்களிடம் கப்பம் பெற்றமை தொடர்பாக இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவர்தான் கடற்படை தளபதியாக இருந்திருக்கிறார். எனவே இவருக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. இவற்றின் அடிப்படையிலே இவர் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இவர் ஏற்கனவே பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், அந்த 11 மாணவர்களும் கடத்தப்பட்டு அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாத ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. அவர்களது பெற்றோர்களிடமிருந்து பெருந்தொகையான பணங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற விடயம் உங்களுக்கு தெரிந்த விடயம்தான். கடற்படையினுடைய புலனாய்வாளர்களால் கடத்தப்பட்டு இவர்கள் ஆரம்பத்தில் கொழும்பு பகுதியிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிற்பாடு இவர்கள் இந்த திருவோணமலையில் அமைந்திருந்த கன்சைட் வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இங்கே பல்வேறுபட்ட சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு கடலிலே வீசப்பட்டார்கள் என்றும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது. கொழும்பு பகுதியாக இருக்கட்டும் அல்லது எந்த பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்களாக இருக்கட்டும், இவர்கள் இந்த வதை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு திருகோணமலையில் அமைந்திருக்கின்ற கன்சைட் வதை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே பல்வேறுபட்ட சித்திரவதைகள் செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் கொலை செய்யப்பட்டு கடலிலே வீசுகின்ற செயற்பாடு இந்த கடற்படை தளபதியின் கீழே இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. காற்று புக முடியாத ஒரு இருண்ட பக்கங்களை கொண்டது என்று சொல்லப்படுகின்ற இந்த வதை முகாமுக்குள் வைத்து பலர் வதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கிறது. கொழும்பு பகுதியில் இருக்கின்ற ஒரு இளைஞர் பாவித்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடத்தப்பட்ட மாணவர்களில் ஒருவர் பாவித்தார் என்று சொல்லப்படுகின்ற சொகுசு ரக கார் ஒன்று கடற்படை அதிகாரி ஒருவரால் அவரது காதலிக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நிலையில்
குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவையும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இப்படி இருக்கின்ற நிலைமையில் 2021 ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோத்தபாய ராஜபக்ச அவரின் கீழ் இயங்கிய சட்டமா அதிபர் திணைக்களம் இவர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு செல்ல முடியாது என்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்தது. பல்வேறுபட்ட சாட்சிகளிருந்தும் பல்வேறுபட்ட அந்த கடத்தப்பட்ட மாணவர்களிடமிருந்து பல்வேறுபட்ட கப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் அவர்களோடு தொலைபேசி உரையாடல்கள் பல மேற்கொள்ளப்பட்டு அதற்கு சாட்சியாக அந்த பெற்றோர்கள் இருக்கின்ற நிலையில் இவை தொடர்பான விசாரணைகளை கோத்தபாய ராஜபக்சவின் பணிப்பின் பேரிலே சட்டமா அதிபர் திணைக்களம் அப்பொழுது தள்ளுபடி செய்தது என்று சொல்லப்படுகிறது. எனவே இவற்றின் தொடர்ச்சியாக அந்த விசாரணைகள் இப்பொழுது என்பிபி அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு பிணையிலே இருக்கிறார் என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது 2006 ஆண்டு மகிந்த ராஜபக்சவின் மகன் எந்தவித தகுதியும் இல்லாது கடற்படைக்குள்ளே உள்வாங்கப்படுகிறார். அதற்கு ஒரு பிரதி உபகாரமாக கடற்படை தளபதிக்கு இந்த சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது போன்று தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு இந்த பதவிகளிலே இருந்து பல்வேறுபட்ட ஊழல்கள் உபத்திரங்களை செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற தளபதிகளுக்கு வெவ்வேறு நாடுகளுக்குரிய தூதுவர் பதவியும் அதே வேளையில் இவருக்கு மேல் மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்போம். இவற்றிலிருந்து இவர்களை பாதுகாப்பதற்காக கோத்தபாய ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச அவர்கள் போன்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதும் நாங்கள் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே ஒரு விடயத்தை செய்துவிட்டு அவற்றை மறைப்பதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையிலே 2019 ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணைகளை குழப்புகின்ற வகையில் பலர் செயற்பட்டு வருகிறார்கள் என்று இன்று முஸ்லீம் காங்கிரசினுடைய உபதலைவர் ஹிஸ்புல்லா ஒரு நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலின் சூத்திரதாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களது பதவி செல்வாக்குகளை பாராமல் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற ஹிஸ்புல்லா இவற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்தவ சமூகம் பல்வேறுபட்ட பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது என்பது போன்று தெரிவித்து இதனால் காத்தான்குடியில் இருக்கின்ற முஸ்லீம் சமூகம் பல்வேறுபட்ட உபத்திரங்களை சந்தித்தது என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற வேளையில் ஒரு வழக்கு விசாரணைகள் இருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கம்பம்பில் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே அவர் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற ஒன்றாக இருப்பதோடு பலருக்கு எச்சரிக்கை விடுகின்ற அல்லது பலரை எச்சரிக்கின்ற ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்தினல் மல்கம் ரஞ்சித்தின் பதவிக்காலம் தொடர்பாக அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் மல்கம் ரஞ்சித்துக்காக தான் வத்திக்கானிடம் பல்வேறுபட்ட சிபாரிசுகளை செய்திருக்கிறார் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையிலே அருட்தந்தை காமினி தொடர்பாகவும் அவர் எதிர்காலத்தில் தண்டிக்கப்படுவார் என்பது போன்றும் தங்களது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் இவர்களும் அதே போன்று இப்பொழுது பாதுகாப்பு செயலாளராக இருக்கின்ற அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் பலரும் என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற பலர்களும் தங்களால் கைது செய்யப்பட்டு இவர்கள் சட்டத்தின்படியில் நிறுத்தப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்பது போன்று ஹம்பம்பில தெரிவித்திருக்கிறார். இது நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்தை கேள்விக்குள்ளாக்கின்ற ஒன்றாக இருப்பதாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இவை தொடர்பாக நீதிமன்றம் அல்லது இந்த குற்றப்புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுக்கவில்லை, சட்டமா அதிபர் திணைக்களம் ஏன் இவர் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. நீதிமன்றத்தை விமர்சிக்கின்ற எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றே சட்டம் சொல்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமை இதுவரைக்கும் இந்த ஹம்பம்பிலவில் கை வைக்காது எதற்காக என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. சரி, இவை இப்படியே இருக்கின்ற வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ஹரக்கட்டாவின் மனைவிக்கு இடமிருந்து பெறப்பட்ட பணம், அதாவது கரக்கட்டாவை கொலை செய்யாது தடுப்பதற்கு இவர்கள் பணம் வழங்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்து அவரது மனைவியிடமிருந்து பல கோடிக்கணக்கான பணங்கள் பெறப்பட்டிருந்தன. இந்த பணங்கள் இப்பொழுது விஜயதாச ராஜபக்ச அதாவது முன்னாள் நீதி அமைச்சரிடம் இருக்கிறது என்பது போன்று கருக்கப்பட்டு
அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு நீதி அமைச்சர், ஒரு நாட்டினுடைய நீதி அமைச்சர், முன்னாள் நீதி அமைச்சர் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்கின்ற விடயம் அந்த நாட்டினுடைய நீதி நியாயங்கள் எவ்வாறு இருந்திருக்கின்றன என்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. அது தவிர பசில் ராஜபக்ச, உங்கள் பலருக்கு தெரியும், பசில் ராஜபக்ச பெற்ற மாதிரியான லஞ்சம் இதுவரை யாரும் பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. மிஸ்டர் 10% என்று சொல்லப்படுகின்ற அவர் எந்த ஒரு காரியம் ஆவதாக இருந்தாலும் நீங்கள் 10% அவருக்கு கொடுத்தால் அந்த காரியம் அவரால் செய்து முடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் அவர் பல்வேறுபட்டவர்களிடம் டீல் பேசியிருக்கிறார். இந்த வெள்ளைக்கோடி விவகாரம் சம்பந்தமாகவும் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட விவரங்கள் அவரோடு பேசப்பட்டிருக்கின்றன என்றும், ஆனால் வெள்ளைக்கொடி விவகாரத்தில் இந்த பசில் ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது போன்றும் இப்பொழுது சமூக வலைத்தள கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் யாரும் வீதிகளில் ஹெட்ஃபோன்ஸ் அணிந்து செல்ல முடியாது என்பது போன்று ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இலங்கையிலே பல்வேறுபட்ட விபத்துகள் ஏற்படுகின்றன. 2 காதுகளிலும் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கொண்டு செல்கின்ற வேளையில் எதிர் திசையில் வருகின்ற வாகனங்களது ஓசைகளும் கேட்காது, பின்பகுதியிலிருந்து நம்மை விலகுமாறு சொல்கின்ற சத்தங்களும் எங்களுக்கு கேட்காது. எனவே அவற்றை கருத்திலே வைத்து இப்பொழுது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், அவ்வாறு நீங்கள் அணிந்து சென்றால் நீங்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பது போன்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி மிக மிக கவனமாக செல்ல வேண்டும். புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கும் இது பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக கவனமாக செயற்பட வேண்டியது அனைவரது கருத்தாக இருக்கிறது. நல்லது உறவுகளை மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.